ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 499 டெஃபமேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது டெஃபமேஷன் அப்படின்னா என்ன அண்ட் எதனால் டெஃபமேஷன் அண்ட் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஐபிசி செக்ஷன் 499 502 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் 499 வந்து ஐபிசி, அதாவது டெஃபமேஷனோட டெஃபினேஷன். அதாவது எந்த ஒரு நபரையும் வந்து ஒரு எழுத்து மூலயமாவோ இல்லை வார்த்தைகள் மூலயமாவோ அவங்களுடைய ரெப்புடேஷனையோ இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதோ இல்லை அவங்கள பற்றின தப்பான விஷயங்களை பப்ளிஷ் பண்ணுறதோ வந்து டெஃபமேஷன். அவங்களுடைய ஒரு குணத்தை வந்து தப்பாக பேசுகிறது அண்ட் அவங்கள வந்து துன்புறுத்துகிற மாதிரி அண்ட் அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்து டெஃபமேஷன். அண்ட் இந்த டெஃபமேஷனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 500 சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 2 years அண்ட் ஃபைன், இல்லைன்னா அது ரெண்டுமே இருக்கும். இது வந்து டெஃபமேஷனுக்கான பனிஷ்மெண்ட். அண்ட் எதெல்லாம் வந்து டெஃபமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போது வந்து ஒருத்தரை பற்றி தவறாக ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து அவருடைய ரெப்புடேஷனை பாதிக்கப்படுது. அது அவர் இது பண்ணுறதுனால, ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால. அண்ட் தென் அவரை பற்றி வந்து லெட்டர் மூலயமாவோ இல்லை ஒரு மேகசின்ஸ்லேயோ தவறாக பப்ளிஷ் பண்ணால் வந்து அது வந்து டெஃபமேஷன் கேஸு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.